அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனம், சங்கீதம் 39:6. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாகவே சஞ்சரிக்கிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இங்கே பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ தெளிவுபடுத்துகிறார். மனுஷன் வேஷமாக திரிகிறான், அநேக வேஷம் போடுறான், பணத்தை சேர்த்துக்கிறதுக்கு, ஆசையை முறிக்கிறதுக்கு. ஆசையை சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுறான்? மனுஷன் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே ஆசை செய்கிறான், ஆசை செய்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இதை யார் அனுபவிக்க போகிறான்னு அவனுக்கே தெரியாது. விருதாக வேஷம் போடுறான், வேஷம் போட்டு ஆசை சேர்க்குறான். அந்த ஆசையை அவன் அனுபவிக்க முடியல. அதை யார் வாரிக்கொண்டு போகணும் அவனுக்கே தெரியாது. வேஷம் வேணும். நேர்மையாக வாழ்வோம், ஆஸ்தி வேணாம், அன்போடு வாழ்வோம். ஆசை எல்லாருக்கும் தேவைங்க. அளவுக்கு மீறினா என்ன ஆகும்? அமிர்தமாக விஷமாக மாறிடும். ஆண்டவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. வேஷமாக மனுஷன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். எவ்வளோ சஞ்சலப்படுறான் தெரியுமா? அந்த ஆசை சேர்க்குறது. வேஷம் போடுறான், மனுஷன் விருதாகவே சஞ்சலப்படுகிறான், சஞ்சலப்படுகிறான். ஐயோ, இது எப்போ கிடைக்கும் ஆசைப்பட்டு சுகர் அது இது மனசுக்குள்ள விருதாக சஞ்சலப்பட்டு மனுஷன் தன்னை ஒடுக்கி கொள்கிறான். அப்படி ஒடுக்கி ஆசை சேர்க்கிறான். அதை யார் வாரிக்கொள்வான் என்று அவன் அறியான். அவனுக்கு தெரியவே தெரியாது. இவன் சம்பாதிச்ச சொத்து யார் அனுபவிக்க போகிறான்னு அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், போதும் என்ற மனதுடனே வாழ்வோம். போதும், நமக்கு போதும். உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க உறைவிடம். உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க உறைவிடம். இது மூன்று இருந்தால் ஒரு மனுஷனுக்கு என்ன போதும் இல்லைங்க. அநேக வேஷம் போடுறான். மனுஷன் வேஷம் போட்டு திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசை செய்கிறான், அதை யார் வாரிக்கொள்வான் என்று அறியான். அவனுக்கே தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், யார் அதை அனுபவிக்கணும் அவனுக்கு தெரியாது. நமக்கு வேணாங்க, நமக்கு வேணாம். ஆஸ்தி வேணும். ஆஸ்தி எல்லாம் இயேசு, என் அந்தஸ்து எல்லாம் இயேசு. அவர் ஒருவர் இருந்தால் போதுங்க. ஆஸ்தி நம்மளை தன்னால் தேடி வரும். நம்ம சஞ்சலப்பட வேண்டிய வேலையும் கிடையாது, வேஷம் போட வேண்டிய வேலையுமே கிடையாது. ஒரே மனுஷனாக வாழலாங்க. இயேசு நமக்குள்ளே வந்துட்டார்னா, நீ ஆஸ்திக்குள்ள ராஜா. சகலமாக அவர் கையில் இருக்கிறது. அவர் தாங்க இந்த உலகத்துக்கு எஜமான். அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ராஜா அவர் தான். அவர் சொன்னால் ஆகும், கட்டளிட்டான் நிற்கும். உனக்கு ஆஸ்தி வேணும்னு சொன்னால் அவரை நோக்கிப்பார். உன்னை தேடி ஆஸ்தி வரும், அந்தஸ்து வரும், உயர்வு வரும், பணிவு வரும், எல்லாமே வந்துடுங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வேஷம் போட்டு வேஷமாகவே மனுஷன் தெரியுறாங்க, ஆசை சேர்க்கறதுக்கு. விருதாக சஞ்சலப்படுறான். எப்போ கிடைக்கும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அந்த ஆசை சேர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணும்னா வேஷம் போட்டு என்னென்னமோ சஞ்சலப்படுறான். ஆனால் அந்த சஞ்சலப்பட்டு சேர்க்கறத அது அவன் அனுபவிக்க முடியாத யார் வாரிக்கொள்ள போனால் அவனுக்கே தெரியாது. வேணாங்க. நமக்கு கர்த்தர் அவர் தான் ஆஸ்தியே. வானத்து பிள்ளைங்களை தந்து இடம் கொள்ளாத மட்டும் கொடுத்துருக்கிறார். அவர் ஒரு ஆள் தாங்க. அவர் நமக்குள்ளே வந்துட்டான்னா ஆஸ்தி எல்லாம் நமக்கு தாங்க. இருக்கிற ராஜா மாரி அனுபவிக்கலாம். நம்ம கர்த்தரை பற்றி கொண்டு வாழ்வோம். விருதான வேஷமான வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. நிஜமான வாழ்க்கையை வாழ்வோம். ஆஸ்தி வேணாம், அன்போடு வாழ்வோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஆஸ்தி வேணும், போதும் என்ற மனமோடு வாழ்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உமக்கு பிரயோஜனமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.